ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் கெம் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன் இஸ் கால்ட் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the study of motion of a macroscopic bodies under the influence of forces is called classical mechanics. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற பார்ட்டிகல்ஸ், மிகப்பெரிய பார்ட்டிகல்ஸ் லைக் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், சூரியன், பூமி, இந்த மாதிரி உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள், நிலா, இதை பற்றி நம்ம அதோட மோஷன்ஸ், அதோட மூவிங்கில் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி சேஞ்ச் ஆகுது, இதை பற்றி படிக்கிறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இதை 17th செஞ்சுரியில் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஐசக் நியூட்டனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆப்பிள்னாலே ஐசக் நியூட்டன் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் பாடிஸ். இதை நம்ம மைக்ரோஸ்கோபிக் பாடிஸில் அப்ளை பண்ண முடியாது. மைக்ரோஸ்கோபிக் பாடிஸ் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சின்ன பார்ட்டிகல்ஸ், அதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. நியூட்டன் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நியூட்டானியன் டைனமிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நிறையா லாஸ் இருக்குது. அதில் மெயின் லா லாஸ் ஆஃப் மோஷன். இன்றைக்கி இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம 7 முக்கியமான லாஸை பற்றி பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டனோட முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, எ பாடி அட் ரெஸ்ட் வில் ரிமைன் இன் ரெஸ்ட் அண்ட் எ பாடி இன் மோஷன் வில் remain in motion unless it is disturbed by an external force. அதாவது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சுருங்க. அந்த பொருள் நவுட்டாமலையோ இல்லை எக்ஸ்டர்னலாக அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காமலையோ அந்த பொருள் அந்த இடத்த விட்டு அசையவும் செய்யாது, நகரவும் செய்யாது. அதே மாதிரி ஒரு பொருள் ரன்னிங்கில் இருக்குது. அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஃபேன் போட்டுட்ருக்கீங்க. அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபேன் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. அப்புறம் ரெண்டாவது லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தட் சப்ஜெக்ட் டைம்ஸ் இட்ஸ் ஆக்சிலரேஷன். அதாவது ஒரு மொத்த ஃபோர்ஸ், அதாவது நம்ம கொடுக்குற மொத்த ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு மொத்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் அதோட மாஸ், அதாவது அதோட நிறை, அதுக்கும் அப்புறம் ஆக்சிலரேஷனோட மூமெண்ட் ஸ்பீட், அதான் ஆக்சிலரேஷன், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம கொடுக்க போகிற ஃபோர்ஸ் நம்ம ஒரு டோட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு பொருள் மேலே ஒரு டோட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் அதோட மாஸ்க்கும் நம்ம கொடுக்குற ஆக்சிலரேஷனுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டனோட தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, for every action there is an equal and opposite reaction. அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு சமமான ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். இதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. இது சயின்ஸில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கெட்டது தான் நடக்கும். நியூட்டனோட தேர்ட் லாவை நம்ம 2 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் புல்லட். இது எல்லாருமே சின்ன வயசில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கன்னில் இருந்து ஒரு புல்லட் எவ்வளோ வேகத்தில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த கன் ரிவர்ஸில் வரும். இதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டிரைவர் ஸ்டியரிங்கை ரைட் சைடில் திருப்பினா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது லெஃப்ட் சைடில் சாய்வோம். இதை நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மெயின் ரீசன் இந்த நியூட்டனோட தேர்ட் லா தான். ஃபோர்த் லா, லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். யூனிவர்சல் கிராவிடேஷன் அப்படின்னா, the tendency of pull of gravity between two objects is directly proportional to the masses of the subjects and inversely proportional to the square of the distance between their centers of mass. அதாவது இப்போ 2 பொருள் எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் A, இன்னொரு பொருள் B. 2 பொருளுக்கும் இடையில இருக்கிற கிராவிட்டி, அதாவது ஒன்றோட ஒன்று ஈர்க்கிற தன்மை எதை பொறுத்து அமையும் அப்படின்னா,
அதோட மாசஸ், ரெண்டு பொருளோட மாசஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெண்டு பொருளோட மாசஸ். அப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். அதாவது இப்போ இன்னொரு பொருளும் இடையில ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் வந்து அமையும். இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 M2. அதாவது M1ங்கிறது ஆப்ஜெக்ட் ஏயோட மாஸ் அண்ட் M2ங்கிறது ஆப்ஜெக்ட் பியோட மாஸ். அப்புறம் எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் மாஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா எஃப் வந்து இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் R2ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. இப்போ நம்ம வந்து ரெண்டு பொருளையுமே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே பொருளை நீங்கள் 1 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சுருந்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் அப்படிங்கிறது சொல்லுது. ஃபிஃப்த் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த லா தான். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வர்றதுக்கு காரணமே முக்கியமான லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் ஆர் நாட் பி டெஸ்ட்ராய்டு. அதாவது ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜியை நீங்கள் உங்களால் உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து தீப்பெட்டி இருக்குது, தீக்குச்சி இருக்குது. அந்த தீக்குச்சியில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, தீப்பெட்டியில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஆனால் இதை உரசும் போது அது வந்து ஹீட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியாக மாறுது. இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சிக்ஸ்த் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இந்த லா என்ன சொல்கிறது அப்படின்னா when two objects kept collide in the absence of external force, the total momentum before the collision is same as the total momentum after the collision. அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு கேஸ், அதாவது ரெண்டு வாயுக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு நைட்ரஜன் வாயு, ஒரு ஆக்சிஜன் வாயு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டு கேஸ் மாலிக்யூல்ஸும் ஒன்றோட ஒன்று மோதுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டு கேஸ் மாலிக்யூல்ஸும் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது, அதாவது மோதுது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சாலிடோ இல்லை லிக்யூடோ ஒன்றோட ஒன்று மோதிச்சு அப்படின்னா அது வந்து கொலாய்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொலாய்டல் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு மாலிக்யூல்ஸும் மோதி வெளியே வரணும், அதான் வந்து கொலாய்டல், அதான் வந்து கொலிஷன். இப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னா த டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் த கொலிஷன். அதாவது இப்போ எந்த மொமெண்டத்தில், அதாவது எந்த ஸ்பீடில் அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து கொலைட் ஆகுதோ அது கொலைடாகி முடித்ததுக்கப்புறமும் அதே மொமெண்டம் அதே ஸ்பீடில் வந்து வெளியே வரும். இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். சிம்பிளாக சொல்லணுன்னா கேஸ் மாலிக்யூல்ஸும் கொலைட் ஆகுதுன்னா அதில் மொமெண்டத்தில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. எப்படி எந்த ஸ்பீடில் கொலைட் ஆகுதோ அதே ஸ்பீடில் கொலைட் ஆகி வெளியே வரும். இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். செவன்த் லா பெர்னௌலிஸ் பிரின்சிபிள். பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னா when the speed of the flood is increased in a horizontal tube, the pressure and potential energy of the flowing liquid is decreased. அதாவது இப்போ ஒரு ஹரிசாண்டல் டியூப், அதாவது நீங்கள் இப்போ ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. அந்த டியூப்பில் ஒரு ஃப்ளட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு திரவம். அந்த திரவத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த டியூப்பில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கம்பேர் பண்ணி தான் அந்த லாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு ஹரிசாண்டல் டியூப்பில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு லிக்யூட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ஹரிசாண்டல் டியூப்பில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த லிக்யூடை ஃப்ளோ பண்ணிங்க அப்படின்னா அந்த லிக்யூடுக்கு உள்ள ப்ரெஷர், அதாவது அந்த லிக்யூடுக்கான அழுத்தமும் அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்து குறையும். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எதனால் குறையுது அப்படின்னா நம்ம அந்த லிக்யூடோட ஸ்பீடு அதிகரிக்க அதோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. Within a horizontal water pipe,
regions where the water is moving fast will be under less pressure than regions where the water is moving slow. மேலே சொன்ன அதே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கான டாபிக். நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் 7 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 7 விதிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்தோம், அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த வீடியோவுக்கு நிறையா வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆனந்த். தேங்க்யூ.